திறப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கிறது. தலைவருடைய கேள்வியை கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறோம். தொழில் முதலீடு விஷயமாக வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் வருகை தந்த பிறகு அதற்கு தேதி ஒதுக்கி தருவார் என்று உங்களின் சார்பாகவும் நான் தலைவரிடத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது வெளிநாடு சென்று திரும்பியவுடன் அந்த சிலை தலைவருடைய பொற்கரத்தால் திறக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அதே போன்று இப்பொழுது அவர் ஊர் முழுக்க சிலைகள் வைப்பது தொடர்பாக சொன்னார். இப்போ ராசிபுரத்திலையும் சிலை வைப்பதற்கான அந்த அனுமதிக்காக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. சேந்தமங்கலத்திலையும் தலைவர் கலைஞருடைய சிலை வைப்பதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதில் என்ன என்றால், இதற்கு முன்பு சிலை நிறுவ வேண்டும் என்றால் இப்பொழுது பொது இடங்களிலே நிறுவுவதற்கு அரசாங்கத்துடைய அனுமதியை பெற்று அரசாணை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருக்கிறது. பட்டா இடத்திலே தனியாருக்கு சொந்தமான இடத்திலே சிலையை நிறுவ வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் முன்பு போல் நெடுஞ்சாலையிலேயோ எங்கேயுமே நாம் சிலை நிறுவ முடியாது. நெடுஞ்சாலைகளிலோ, தேசிய நெடுஞ்சாலைகளோ, மாநில நெடுஞ்சாலைகளிலோ, ஊரக சாலைகளிலோ நாம் சிலை நிறுவதற்கு இப்பொழுது நீதிமன்றம் அனுமதி தருவதில்லை. இப்போது கூட நாம் நாமக்கல் நகரத்திலே நிறுவியிருக்கின்ற அந்த சிலை நாமக்கல் நகராட்சிக்கு உரிய சிலை. அதுக்கு உரிய அரசு அனுமதி பெற்று அந்த சிலைக்கு அந்த இடத்திற்கு உரிய கட்டணத்தை நகராட்சிக்கு செலுத்தி அப்புறம்தான் நமக்கு அந்த அனுமதி கிடைச்சது. நமக்கு அந்த சிலை நிறுவியிருக்கிறோம். அதனால் சிலை நிறுவுவதில் இப்போ நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறத காரணத்தினால் அது முறையான அனுமதி பெற்று வாய்ப்பு இருக்கிற பக்கமெல்லாம் தலைவர் கலைஞருடைய சிலை நிறுவப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.